வணக்கம் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய லாஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு ஃப்ரைட் ரைஸ். இதுக்கு பேர் நாசி கோராங். ஃபஸ்ட்டு வந்து ப்ரான்ஸும் சிக்கனும் எடுத்துக்கோங்க. சிக்கன் வெறும் ஃப்ளஷ் மட்டும் ரெண்டும் இந்த அளவுக்கு ஒரு ஆஃப் கப் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் ரெண்டுலேயுமே உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டுலேயுமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரெண்டையும் நல்லா கலந்துட்டிங்கன்னா கலந்ததுக்கப்புறமா வந்து முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிக்கோங்க. ரெண்டுலேயுமே உடச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதையும் கலந்து மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அது ஒரு பக்கமாக ஊற வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ரைஸ் வைக்கலாம். ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 3 கப் எடுத்திருக்கேன். 3 கப்புக்கு 1.5 கப் அளவு, ஒரு கப்புக்கு 1.5 கப் அளவு கணக்கில் 4.5 கப் ஊற்றிருக்கேன் தண்ணி. அதில் உப்பு போட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். வேக வச்சுட்டு திறந்துட்டு அதை ஆற வச்சுருங்க அரிசி இந்த சாதத்தை. அப்புறமா நம்ம அடுப்பில் வெசல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மேரினேட் பண்ண ப்ரான்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு மாதிரி நல்லா ப்ரௌனாக ஃப்ரை ஆகி வரும்போது எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து சிக்கனை போட்டு சிக்கனும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மேரினேட் பண்ண சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணி நல்லா ப்ரௌன் நிறமாக ஆனதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் முட்டை வந்து ஃப்ரை பண்ணுறதை காமிக்கல. ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றி அதையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி அந்த இது பண்ணி எடுத்துக்கோங்க, ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஒரு அதே வெசலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் வெங்காயம் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அது கொஞ்சம் நல்லா அந்த கண்ணாடி மாதிரி வதங்கினோன்னே எல்லாம் ஃப்ரை பண்ண ப்ரான்ஸு, ஃப்ரை பண்ண சிக்கனு, முட்டை எல்லாத்தையும் சேர்த்து ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒருக்கா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி அளவு தக்காளி சாஸ் ஊற்றிக்கோங்க. டொமேட்டோ சாஸ் போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அந்த சில்லி பேஸ்ட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருக்கேன். நான் வேணால் இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அது காரம் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் சாதத்தை ஆற வச்ச சாதத்தை எடுத்து இந்த நம்ம செஞ்ச கலவையை வந்து இதில் சாதத்தில் போட்டு நல்லா கிளறிடுவோம். நல்லா கிண்ணானே இந்த மாதிரி வந்துடும், ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வந்துடும். இதை நான் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுத்தி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் வியூவர்ஸ். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது தர்ஷினி. பாய் வியூவர்ஸ்.